நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கடந்த 7 நாட்களாகவே த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற புக்கில் இருந்து ஒரு ஹேபிட்டையும் எபிசோட்ஸாக பார்த்தோம். இன்னைக்கு அதை ஒரு சம்மரியாக, அதாவது 7 ஹேபிட்ஸையும் ஒரே சம்மரியாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற புக்கை ஸ்டீஃபன் ஆர் கோவே அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு புக்காக வெளியிட்டார். இந்த புக்கில் ஸ்டீஃபன் 7 பிரின்சிபல்ஸை பற்றி பேசியிருக்கிறாருங்க. இந்த 7 பிரின்சிபல்ஸையும் ஹேபிட்ஸாக வச்சுருக்கிறவங்க எஃபெக்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த 7 ஹேபிட்ஸை வளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ப்ரூவன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் அல்ல ஃபஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ப்ரோஆக்டிவ். நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ, நம்ம என்ன பேச்சு பேசுகிறோமோ, நம்மளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடணும். அப்படி இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான சொல்யூஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ப்ரோஆக்டிவ்னஸ். இதனால் ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த விஷயம், அந்த ப்ராப்ளம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது. 2வது ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட். அதாவது நம்மளோட இலக்கு என்ன அப்படின்றத முன்கூட்டியே நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை நம்மளோட இலக்குக்கு அலைன் ஆகி இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட கோல்லேருந்து டீவியேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்மளோட கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 3வது ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எந்த ஒரு வேலையுமே அது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை முதல்ல செய்யணும். 4 வேலை இருக்குன்னா 4ல் எதுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை முதல்ல முடிக்கணும். அதனால் லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். 4வது ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்க் வின் வின். அதாவது நம்ம ஒரு வாக்குவாதத்துலேயோ இல்லை ஒரு சிக்கலான சூழ்நிலைகளில் இருக்கும்போது 2 தரப்புக்குமே வின்வின் சிச்சுவேஷன் வருதா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு முடிவை எடுக்கணும். இது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது ஹேபிட் என்ன அப்படின்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது முதல்ல நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிறவங்களை கவனிக்கணும். லிசன் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்மளுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து முன்வைக்கணும். இதனால் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். இதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷனை கரெக்டாக செய்து முடிக்க முடியும். 6வது ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினர்ஜைஸ். அதாவது ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால நிறைய பீப்புள்ஸுடைய ப்ளஸ்ஸை நம்ம எடுத்து ஒரு வேலையை செய்யும்போது நம்மளால் அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். புது ஐடியாஸ், சொல்யூஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இது மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். 7th ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்பன் த ஷா. அதாவது நம்மளே ரெனியூ பண்ணிக்கிடணும். நம்ம ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ எமோஷ்னலாவோ இல்லை ஸ்பிரிச்சுவலாவோ நம்மளே புதுப்பிச்சு கொள்றதுனால நம்மளால் நல்ல எஃபெக்டிவாக இருக்க முடியும். இந்த 7 ஹேபிட்ஸும் நம்மளை டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு ஷிஃப்ட் பண்ணும். மேலேயும் நம்மளுக்கு பர்சனலி ஒரு நல்ல growth, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.